தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கொக்கு குளத்தில் அனுமதியின்றி வீட்டில் தயாரித்த பட்டாசுகள் வெடித்ததில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. அதாவது தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா கொக்குகுளம் கிராமத்துல அனுமதியின்றி பட்டாசு மருந்துகள் எல்லாம் வச்சு வீட்டில் தயார் பண்ணி இருந்திருக்கிறாரு. அதாவது சிவகாசி பகுதியில் உள்ள திருத்தங்களை சேர்ந்த சதீஸ்வரன்கிறவர். அவர் வீட்டில் தயார் பண்ணி கிராமங்கள்ல ஏதாவது விசேஷம் திருவிழாக்கள் அப்படின்னா அந்த வெடிகளை விற்பனை செய்து வந்திருக்கிறாரு. இந்நிலையில இன்று காலை அதிகாலையில குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள்லாம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்காக மனைவி மற்றும் மாமியார் அழைத்து சென்றனர். இவர் வெடியை தயார் செய்து கொண்டிருந்திருக்கிறார். தயார் செய்து கொண்டிருந்த போது திடீரென வெடித்தது. உடல் சிதறி அவருடைய வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தலை, கை, கால், உடல் என சிதறி சம்பவ இடத்திலே அவர் பலியானார். இதில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல 5 வகுப்பு வரை நடைபெறக்கூடிய ஒரு பள்ளி வேற இருந்திருக்கு. அந்த டைம் 9:20 காலையில ஸ்கூலுக்கு அந்த வழியா தான் அந்த குழந்தைகள்லாம் போகக்கூடிய நேரம். அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால அந்த குழந்தைகளுடைய ஒரு பெரிய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. இந்நிலையில் சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் கவிதா, சங்கரன்கோவில் டிஎஸ்பி சுதீர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தை பார்வையிடுவதற்காக தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் சம்பவ இடத்துக்கு வருகை தர உள்ளார். ஆசினி, இதனால் அந்த கிராமம் ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உள்ளது. அருகில் உள்ள வீடுகள் நிறைய டேமேஜ் ஆயிருக்குது. ரெண்டாவது தடயவியல் நிபுணர் ஆனந்தி சம்பவ இடத்தை பார்வையிட்டு அந்த உடல்கள் எல்லாம் சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.